வணக்கம். நான் கமலக்கண்ணன், மதுபான கடை படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். இந்த படத்தில் கதைன்னு ஒன்று இல்லை, அதுதான் நிஜம். அதனால் கதையை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கதைன்னு ஏதாவது தோணுச்சுனாவோ, படத்துக்குள்ளே எங்கேயாவது தென்பட்டுச்சுனாவோ, அது கம்ப்ளீட்டாக உங்களோட கற்பனை தான். நீங்கள் உங்களோட கற்பனையை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நாங்கள் கதைன்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்காக இல்லை கதைன்னு ஒன்று விஷயம் ப்ரெசென்ட் பண்ணுறது மாதிரி இந்த படத்தை எடுக்கலை. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசணும்னா, என்னோடய சினிமாட்டோகிராஃபர் திரு சுமி பாஸ்கரன் அவர்கள், அவரோட கேமரா இந்த படத்தில் இன்னொரு கேரக்டராகவே இருக்குது. நாங்கள் எழுதின கேரக்டர்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு கேரக்டராகவே அது ட்ராவல் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. அடுத்த என்னோடய ஆர்ட் டைரக்டர் வினோ மிர்தாத், அவர் ரொம்ப அருமையான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு செட்டு போட்டிருக்காரு. அந்த செட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒயின் ஷாப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஃபீலை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ சவுண்டு சைடு சொல்லணும்னா, எங்களோட மியூசிக் டைரக்டர் வேத் சங்கர் சுகவனம் ரொம்ப பிரமாதமான ஒரு 5 பாட்டு கொடுத்துருக்காரு. 2-3 ஃபோக்கு, 2 வெஸ்டர்ன் பேஸ்டு. இதுக்கு என்டி ராஜ்குமார், கவிஞர் என்டி ராஜ்குமார் பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. அவர் இந்த படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமாகிறாரு. கலக்கல்சினிமா.com நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வேத் சங்கர், மதுபான கடையின் இசையமைப்பாளர். மதுபான கடை ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபோக்கிஷ் ஆல்பம். அண்ட் இது எனக்கு பர்சனலாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜான்ரில் நான் இது வரைக்கும் கம்போஸ் பண்ணதே கிடையாது. என்டி ராஜ்குமார் சார் தான் 5 பாட்டும் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா அவரோட வேர்ட்ஸ் தான் என்னை ஒரு மாதிரி ஒரு டைரெக்ஷன் கொண்டு வந்துச்சு. ஏன்னா சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. அண்ட் இந்த ஆல்பம் மூலியமாக நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் ஃபோக் ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்ககிட்டேருந்து மியூசிக் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோல் அப்ரோச், அவங்களோட கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், ஸோ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மியூசிக் நான் கற்றுட்டேன். அண்ட் டெஃபினட்டாக நான் கமலக்கண்ணன் சாருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். 5 பாட்டு இருக்குது ஆல்பத்தில். அண்ட் 3 பாட்டு அவுட் அண்ட் அவுட் ஃபோக் சாங்ஸ், வெரி ட்ரூ ஃபோக் சாங்ஸ். அதாவது எந்த விதத்தையுமே சிட்டி மியூசிக்காக கொண்டு அடல்ட்ரேட் பண்ணாமல் ஃபோக் மியூசிக்காக காட்டியிருக்கோம். மற்ற 2 பாட்டும் கொஞ்சம் பெப்பி நம்பர்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் மாடர்னாக பேஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு நம்ம ஆல்பத்தில். நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கு எல்லாருக்கிட்டேருந்தும். டூ பை த சிடி அண்ட் சப்போர்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. கலக்கல்சினிமா.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த் அண்ணாமலை. நான் இந்த மதுபான கடைங்கிற படத்தில் முருகேசன்கிற கேரக்டர் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் கருப்பம்பட்டிங்கிற ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தேன். அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்தப்போ என் நண்பர் சண்முகவேலன் அவர் மூலம் எனக்கு கமலக்கண்ணன் டைரக்டர் சார் அறிமுகமானார். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி லோக்கல் ஒரு படம் பண்ணுறோம், எனக்கு இந்த ஏரியா தெரியாதனால நீங்கள் லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொன்னார். ஒரு 20 நாள் அவர் கூடவே எல்லா பக்கம் போய் ஒரு கடைசி ஃபைனலாக ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அவர் கூட செட்டு போடுறதுக்கு, மெட்டீரியல் பர்ச்சேஸு, டிஸ்கஷன் எல்லாத்துக்குமே அவர் கூடவே இருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரிஹர்சல் போவாங்க. ரிஹர்சல் நானும் நடித்தேன். அப்புறம் ஷூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் இதில் ஒரு கேரக்டர் முருகேசனுங்கிற கேரக்டர் லீட் ரோல், அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்கள் வெளியில் போக முடியாது, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா இப்போ வீட்டுக்குலாம் போகிற மாதிரி ஒரு 50 நாளைக்கு எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும்னாரு. சரி இருக்கிறேன் சார்னு சொல்லியிருந்தேன். நான் பண்ண கேரக்டர் தான் முருகேசன் கேரக்டருங்கிறது லீட் ரோல் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். தேங்க்யூ. நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். என்னுடைய பேர் என்டி ராஜ்குமார். நவீன இலக்கிய உலகத்திற்குள்ளே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய கவிதை தொகுப்புகள் தமிழுக்கு தந்திருக்கிறேன். மலையாளத்திலிருந்து கவிதை தொகுப்புகளை தமிழுக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கிறேன். என்னுடைய கவிதைகள் கல்லூரிகள் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மொழிகளில் என்னுடைய கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் எனக்கு இந்த அரசு மதுபான கடை என்கிற இந்த படத்திற்கான பாடல்களை எழுதுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுடைய இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்கள் தந்திருக்கிறார். அதற்கு நான் அதை நல்லா பயன்படுத்தி நல்ல அருமையான ஒரு வரிகளை எழுதி நான் கவிதை வரிகளை எழுதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா நான் எழுதி கொடுத்த கவிதை வரிகளுக்கு எங்களுடைய இசையமைப்பாளர் வேதசங்கர் சுகவனம் மிக அருமையாக மெட்டமைத்து பாடலாக்கியிருக்கிறார். அவர்கள் தந்த மெட்டுக்கும் நான் பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். 5 பாடல்களில் 2 பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த 5 பாடல்களுமே ரொம்ப வலுவாகவும் ஆழமாகவும் அடர்த்தியாகவும் வந்திருக்கிறது. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாடல் என்கிற ஒரு எல்லையை கடந்து கவித்துவம் என்கிற ஒரு எல்லைக்கு நகர்ந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இதை விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலக்கல்சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுபான கடை படத்தோட கேமராமேன் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த படம் ஒரு நாள் இரவு 10 மணிலிருந்து அடுத்த நாள் இரவு 10 மணி வரைக்கும் ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்கிறதான் கதை. ஒரு ஒயின் ஷாப்பும் அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் தான். இந்த படம் Canon 7D அப்படிங்கிற கேமராவில் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம்.
இந்த கேமராவில் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் இந்த படம் தான் பண்ணுறோம். ஏன் இந்த கேமரானா நமக்கு கொஞ்சம் இந்த கதைக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்பினேன். அதை வந்து சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நான் வந்து இயக்குனர்கிட்ட காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இந்த இதுலேயே பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் பண்ணோம். ஒரு நாள் நடக்கிறதுங்கிறதுனால அந்த 30 நாள் எடுத்தாலும் அது ஒரு நாள் நடக்கிற அந்த லைட்டிங், அப்புறம் வந்து கலர்ஸு, செட்டோட பேக்ட்ராப்ஸு, இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம். எடிட்டிங்கும் ஆர்ட் டைரக்ஷனும் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு நீங்களே ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளே போன மாதிரியே ஒரு இது இருக்கும். படம் வந்து ஒவ்வொரு ஷாட்டாக வச்சு ஒரு ரெகுலரான படமாக இல்லாமல் கேமரா கோணங்கள்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மாறுபட்டு இருக்குங்கிறத விட நீங்களே வந்து ஒரு இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான எல்லா வேலைகளும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி.